தென்னை மரம் வந்து ஒரு ஆண் போல், ஒரு ஹீரோ மாதிரி அப்படியே கெட்டியாக பிடிச்சிட்டு கம்பீரமாக எப்போவுமே நிற்கும். அதுக்கு தெரியும் அது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. அது அந்த கொடி பறந்துருக்கிறது அந்த மரத்துக்கும் அழகு தான். இந்த மணி பிளான்ட் கொடி எப்படி அந்த தென்னை மரத்தில் கெட்டியாக பிடிச்சிட்டே இருக்கணும். இந்த மரம் பார்க்கறதுக்கு எவ்வளோ கம்பீரமாக தெரியுது. இது மட்டும் இல்லை, இந்த மரத்தில் நிறைய இளநி வருது, காய் தேங்காய் வருது, பறவைகள் கூடு கட்டியிருக்கு. இவ்வளவும் இருக்குது இந்த மரத்தில் யூசஸ். சந்தோஷமோ லாபமோ நஷ்டமோ எதாக இருந்தாலும் அது பெண்களை தான் ரொம்ப போய் சாரும். ஏன்னா இப்போ இந்த கொடி வந்து கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அதுக்கு நல்ல வளர்ச்சி தான். அது விட்டுருச்சுன்னா அதுக்கு தான் பாதிப்பு. அதே மாதிரி யாராச்சும் பிச்சு பிடுங்கி போட்டாலும் அதுக்கு தான் பாதிப்பு. மரத்துக்கு எதுவுமே கிடையாது. அது காதலாக இருக்கட்டும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, தோழனாக இருந்தாலும் சரி, எல்லாமே பெண்களை உயர்த்தி விட்டால் தான் நம்ம நாட்டுக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது.